Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு IPO பத்தி தான் பார்க்க போறோம். அந்த IPO பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அதோட க்ளோசிங் டேட். ஆக்சுவலி இதுக்கு டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரிங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோ வந்து சீக்கிரமா ஏர்லியாவே வந்து ஷூட் பண்ண முடியல. பட் இதுக்கான கண்டென்ட்லாம் நான் எப்போ எடுத்து வச்சிட்டேன். பட் இப்போ தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சு. இன்னைக்கு அந்த ஐபிஓடைய ஃபைனல் டே, அதாவது எக்ஸ்பைர் டே. ஸோ அந்த ஐபிஓ யார், அவங்க அதாவது அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோவா அக்ரிடெக் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எங்கே இருக்காங்க, அதாவது தே ஆர் ஃபவுண்டட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அண்ட் 2007 தான் இந்த நோவா அக்ரி லிமிடெட் கம்பெனி வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க், அதாவது இவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலி அந்த பேர்லேயே தெரிஞ்சிருச்சு, அக்ரோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. ஸோ அக்ரோ அப்படின்னால என்னது, அக்ரிகல்ச்சர் விஷயமான பொருட்களை வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லைன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே பேஸ் தாங்க. அதாவது இவங்க எதை மேனுஃபேக்சர் பண்ணி எதை வந்து வித்துட்ருக்காங்க, எந்த ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு பொருத்தமான, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு உகந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் இவங்க உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து 3 விஷயத்தை வந்து மெயினாக இருக்கும், அதாவது சார்ந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இருக்குது, அதாவது இவங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 3 விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் crop protection, செகண்ட் ஒன் plant nutrition, தேர்ட் ஒன் சாயில் ஹெல்த். ஸோ இந்த 3 விஷயத்தை ஃபோக்கஸாக வச்சு தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதை உருவாக்கும் போது எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உதவிகரமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய வளம் கெட்டு போகாமல் நியூட்ரிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க உருவாக்குறது மட்டும் இல்லை, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, தென் மார்க்கெட் பண்ணுறதும் இவங்க இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த 3 விஷயங்களும் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நானே எடுத்துட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை எடுக்கிறது, அதுக்கு ட்ரெயின் பண்ணி அது முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்க்குறது, அதை ஷூட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நானே பண்ணுறேன். ஆனால் சில பேர் வந்து தனித்தனியாக அதுக்குன்னு ஆட்கள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சரி, மூணாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் பண்ணுறது, இந்த 3மே இவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் என்னென்னலாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், செகண்ட் ஒன் க்ராப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ், தேர்ட் ஒன் பயோ பெஸ்டிசைட்ஸ், ஃபோர்த் ஒன் பயோ ஸ்டிமுலன்ட்ஸ், ஃபிஃப்த் ஒன் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், சிக்ஸ்த் ஒன் நியூ டெக்னாலஜிஸ், செவன்த் ஒன் க்ராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 7 கேட்டகரிஸாக பிரித்து தான் இவங்க ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ண பொருட்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பொருட்களை இவங்களே மார்க்கெட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ஃபார்மர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 23 ஜனவரி அன்று இவங்களுடைய ஐபிஓவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதாவது 25 ஜனவரி வந்து இவங்களுடைய ஐபிஓடைய க்ளோசிங் டேட். இது ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அண்ட் இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் 39 to 41 அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 365 ஷேர்ஸ் பர் லாட். தென் இவங்க வந்து போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ப்ளேஸ் ஆக போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நோவா அக்ரோ லிமிடெட், அதாவது
டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோடைய ஐபிஓட டீட்டெயில்ஸுங்க. ஃபர்தராக இந்த ஐபிஓ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா இவங்களுடைய ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆக போகுது அண்ட் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்கமிங்கில் என்னென்ன ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுவும் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.